வணக்கம். இந்த காணொளியில இந்த அனோயன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தொடர்பாக மேன்முறையீடு செய்வது சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாயிருக்கின்றன. எங்களுடைய காணொளிகளில் கூட நாங்கள் சொல்லி இருந்தோம். இந்த விஷயம் நடந்து குறிப்பாக கீழ் நீதிமன்றத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் பேசுபொருளாகி 30 நாள்களுக்குள்ள மேன்முறையீடு செய்யணும். அப்படி மேன்முறையீடு செய்யப்படுகின்ற பட்சத்தில் அவருக்கான தண்டனை குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற விஷயத்தையும் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொது மன்னிப்பு வழங்கல் என்கின்ற அடிப்படையில் மன்னர் சில நேரங்களில் பொது மன்னிப்பு வழங்கினார். அவர்களுடைய முக்கிய நாள்களில் குறிப்பாக ரமலான் போன்ற சில தேசிய நாள்களில் இந்த விஷயங்களை அவர் செய்யலாம். இளவரசர் அல்லது மன்னர் இந்த விடயங்களை செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் செய்யலாம். அல்லது இந்த குடும்பத்தினர் கோரிக்கை முன்வைக்கின்ற போது அவர்கள் அதை மேற்கொண்டு பரிசீலிக்க முடியும். பரிசீலிச்சா பிறகும் பொது மன்னிப்புல விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்ற விடயம் தொடர்பாக பேசியிருந்தோம். ஆக இந்த விஷயத்துல இப்பொழுது குடும்பத்தினர் ஒரு நகர்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நகர்வு என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். இது தொடர்பாக வேறு செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இந்த செய்தியை பார்க்கலாம். அதுல குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த பொது மன்னிப்புக்கு விடுவிக்கப்படலாம் அல்லது மேன்முறையீடு செய்கின்ற பொழுது அதுல எந்த அளவுல விவாதிக்கப்படுகின்றதோ இவர் தொடர்பான விவாதம் அந்த அடிப்படையில் அவர் விடுவிக்கப்படலாம். ஆனால் இப்பொழுது அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இவர் மேன்முறையீடு செய்தாலும் இவருடைய குற்ற தண்டனையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவென்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இது மத அடிப்படையிலான குற்றம். அங்க பெரிய அளவுல பார்க்கப்படுகின்ற விடயமே மதத்தை நிந்தனை செய்தல் அல்லது மதத்திற்கு உரியவர்களை நிந்தனை செய்தல் என்ற அடிப்படையில். குறிப்பாக இவர் இந்த மதத்திற்குரிய அவர்கள் புனிதர்களாக கொண்டாடுகின்ற மதிப்புக்குரிய நபிகள் நாயகம் அவர்களை இவர் நிந்தனை செய்வது போன்ற ஒரு மொழி நடையில சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவொன்று இருக்கின்றார். இது பிழையான விஷயம்தான். உண்மையிலேயே இது வரவேற்கக்கூடிய விடயமே அல்ல. இவர் செய்தது தவறான விடயம். இருந்தாலும் இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது என்பது அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பாதிக்கின்ற ஒரு செயலாக அமையும் என்ற அடிப்படையில தான் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய காணொலிகளெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல மேன்முறை செய்யலாம் என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது நடந்த ஆய்வுகளின் அடிப்படையில வழக்கறிஞர்களுடைய கூற்றுக்களின் அடிப்படையில அவர் மேன்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மேன்முறையீடு செய்தாலும் அவருடைய தண்டனை குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக 5 வருட கால தண்டனை வழங்கப்பட்டது. அவரை கை செய்தலிருந்து 5 வருட கால தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு 3 மில்லியன் சவுதி ரியால அவர் தண்டப்பணமாக வழங்குவோம். அப்படி வழங்காத விடத்துல மீண்டும் அவருடைய தண்டனை நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 5 10 வருடங்களோ கிட்டத்தட்ட அதிகபட்சம் 15 வருடங்கள் வரை அந்த பணத்தை கட்டாட்டிக்கு அவர் சிறையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கிற வகையில பேசப்பட்டது. ஆகவே இது ஒரு சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு நாயை ஒரு முஸ்லிம் சகோதரர் காலால் உதைத்தார் என்கிறதுல இருந்து உருவாகின்றது. அது பெரிய அளவு விமர்சனங்களை முன்வைக்கின்றது. இலங்கை பரப்பில் பேசுபொருளாகின்றது. ஏற்கனவே அது சைபர்களுடைய தலைஜாத்திர ஒன்றுக்கு சேர்ந்த நாய் என்றபடியா இது ஒரு மத ரீதியான விமர்சனமாக மாறி இருந்தது. இது மத ரீதியான விமர்சனமாக மாறி மத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள். இப்படி யாருமே இதை மதத்தை கொண்டு பேச வேண்டாம். ஒரு தனிநபர் ஒருவர் தாக்கியிருந்தார். அவர் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவரா இல்லையான்றது வேறு விஷயம். தனிநபர் தாக்கியிருந்தார். தனிநபர் தாக்கினது பிழை. நாயை தனிநபர் தாக்கினது பிழை என்கின்ற அடிப்படையில தான் பார்க்கணும். இதுல மதத்தை கொண்டு வந்தா ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்படும். முஸ்லிம் மதத்தில் இருக்கிற எல்லாருமே தவறானவர்கள் என்ற அர்த்தம் பட்டுவிடும் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. முஸ்லிம் மதத்தில் இருக்கிற எல்லாருமோ இல்ல சைவ மதத்தில் இருக்கிற எல்லாருமோ பௌத்த மதத்தில் இருக்கிற எல்லாருமோ தவறானவர்கள் என்று இல்லை. எல்லா மதத்திலையும் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில தான் இந்த விஷயம் பேசப்பட்டது. அந்த அடிப்படையில இப்பொழுது அதுக்கு பிறகு இவர் குறிப்பிட்ட அனோயன் அவர்கள் அந்த கமெண்ட் பண்ணது பெரிய அளவுல விமர்சனத்துக்குள்ளாயிருந்தது. அதிகம் குறிப்பாக அந்த நபிகள் நாயகம் அவர்களை விமர்சனம் செஞ்சுதான் பெரிய அளவு பேசுபொருளாகி அது இந்த அளவு குற்றத்துக்கான விஷயமாக மாறின்றது. பெரிய அளவு தண்டனை. அதுக்கு மேன்முறையீடு செய்யணும்டா கிட்டத்தட்ட 5000 20,000 சவுதி ரியால் வரைக்குமே தேவை என்று பேசப்படுது. அந்த முழு பொறுப்பையும் பிரதிவாதி தான் எடுக்கணும். அதுல ஒரு சரியான ஒரு திறமையான சட்டத்தறிஞரால் வைத்து அவர் வாதிடணும். அப்படி திறமையான சட்டத்தறிஞரை வச்சு வாதிடுறா இன்னும் அதிகபட்சமான பணம் தேவைப்படலாம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான தொடர்புகள் அவர்கிட்ட இருக்கா எந்த அவரும் ஒரு தொழிலுக்காக சென்ற நபர் தான், குடும்ப வறுமைக்காக சென்ற நபர் தான். அவ்வளவு பெரிய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில் இதை பார்க்கின்ற பொழுது என்னடா அந்த தண்டனைக்கு அவர்கிட்ட அவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கின்றதுன்றதை விட 5000 முதல் 20,000 ரியால கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட குடும்பத்திட்ட வசதி இருக்கா? இல்லை.
இப்ப ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்றை முன்வைத்து மனித உரிமைகள் ஆணையத்துக்கு அவர்களுடைய குடும்பத்தினர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார்கள். எங்களுடைய குடும்ப பின்னணி இவ்வாறாகத்தான் இருக்கின்றது. மேன்முறையீடு செய்வதற்கான பணம் எங்கள்கிட்ட இல்லை. அந்த மேன்முறையீட்டு பணத்தையும் அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்ற விஷயத்தையும் கோரி தண்டனையை குறைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார்கள். இதுல பெரிய விஷயங்கள் என்றா ஒன்று அவர்களுடைய குடும்ப பின்னணி. ஏற்கனவே அவர்கள் இலங்கை அரசத்தையும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் சில நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பேசப்பட்டிருந்தது. இப்பொழுது குடும்பத்தினரே இந்த மனித உரிமை ஐநாவுடைய அமைப்புகளுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த கடிதத்தினுடைய எதிரொலி எவ்வாறு இருக்க போன்றது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா இந்த கடிதம் நேரடியாக ஐநாவிலிருந்து சவுதிக்கு அனுப்பப்பட்டால் அந்த மன்னர் இதை பார்க்கணும். மன்னர் இறங்கி அடுத்த கட்டமாக பொது மன்னிப்புல விடணும். ஆக இந்த சபை ஆலோசனைகள் அடிப்படையில், நிர்வாக ஆலோசனைகள் அடிப்படையில் தான் மன்னரும் அடுத்த கட்டம் நோக்கி செயல்படுவார். அப்ப செயல்படுகின்ற பொழுது அங்க தண்டனை குறைப்புக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 5 வருட தண்டனையை மட்டும் வைத்து கொண்டு இந்த 3 மில்லியன் சவுதி ரியால் என்ற விஷயத்தை நீக்கிவிட்டால் கூட அவர் இங்க அடுத்த கட்டமாக நாடு கடத்தப்பட்டு இங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாடு கடத்தப்பட்டா இனி அவர் சவுதிக்கோ அல்லது வேறு சில நாடுகளுக்கோ, சில நேரம் பெரும்பாலும் சவுதிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. முழுமையாக அவருடைய சவுதி பயணம் தடைப்படும். அது தடைப்பட்டு தான் அவர்கள் இங்கால நாடு கடத்தப்படுவார்கள். ஆக அப்படியாக அந்த 3 மில்லியன் ரியாலை நிறுத்தி அதை தள்ளுபடி செஞ்சுட்டு 5 வருடங்கள் தண்டனை கொடுத்தால் கூட அவருக்கு தண்டனை காலம் குறைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த 3 மில்லியன் ரியாலையும் செலுத்துவதற்குரிய தகுதி நிலைமைகள் அவருடைய குடும்பத்துக்கு இல்லை. அந்த அளவு களச்சூழலும் பொருளாதார சூழலும் அவருடைய குடும்பத்துக்கு இல்லை என்ற அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த நபர்களை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்குது. மேன்முறையீடு செய்வதற்கான 5,000 20,000 ரியால் வரைக்கும் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அந்த குடும்பத்திட்ட இல்லை. அப்ப ஏதோ ஒரு வகையில அடுத்த கட்டமாக சவுதி அரசாங்கமே இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதற்கு எங்களுடைய அரசாங்கமும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் என்ற விடயங்கள்லாம் அவர்கள் தரப்பில் இருந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த காணி விடுவிப்பு தொடர்பான விடயம் பெரிய அளவில் அண்மை காலமாக பேசுபொருளாய் கொண்டிருக்கிறது. அதுல நேற்றைய தினம் இந்த தெல்லிப்பள பிரதேச செயலகத்தில் வைத்து இந்த காணி விடுவிப்பு தொடர்பான இழப்பீடு வழங்க வந்தவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு சின்ன முரண்நிலை, கருத்து முரண்நிலை என்று ஏற்பட்டது. என்றால் அரசாங்க அதிபர் தலைமையில இந்த இழப்பீடு வழங்குவது தொடர்பான கூட்டத்துல கொடுக்கப்பட்ட சத்திய கடதாசில மக்களுடைய காணி மதிப்பீடு மறைக்கப்பட்டிருந்தது. மற்றும் அது மட்டுமில்லாமல் காணியுடைய அளவீடுகள் சம்பந்தமான முக்கியமான தகவல்கள் தெளிவற்றிருந்தன என்ற அடிப்படையில மக்கள், அந்த குறிப்பிட்ட மக்கள் அதை விமர்சனம் செய்து அதில் கையொப்பம் வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுல வைக்கிறதும் கிட்டத்தட்ட வெற்று காகிதத்தில் வைக்கிறதும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்தும். சரியான தகவல்களோடு சத்திய கடதாசி வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இது பெரிய அளவில் விமர்சனமாக இருந்தது. இது இவ்வாறு கேட்க நேற்றைய பாராளுமன்ற அமர்வுல சாணக்கியன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இந்த கேப்பா பிளவு பலாலி தொடர்பாக கேட்ட கேள்விக்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பதிலளிக்கின்ற பொழுது இந்த காணிகள், இராணுவம் வசம் உள்ள காணிகளை விடுவிக்க முடியாது, இராணுவத்தில் இருப்ப அந்த காணிகள்ல இருந்து அந்த காணிகளை விடுவிக்க முடியாது என்ற பதிலை சொல்லியிருக்கிறார். இதற்கு முதல் இந்த ஜனாதிபதி சந்திப்பின் பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இவர்கள்ட்ட இருக்கின்ற அனைத்து காணிகளையும், இராணுவத்தின் வசம் இருக்கிற அனைத்து காணிகளையும் எடுத்து மக்கள்கிட்டே நாங்கள் கொடுப்போம் என்கிற விஷயத்தை தெரிவித்திருந்தார். முழுமையாக மக்கள்கிட்ட இந்த காணிகள் ஒப்படைக்கப்படும் என்ற விஷயத்தை இதுக்கு முதல், இந்த பாராளுமன்ற அமர்வுக்கு முதல் ஜனாதிபதி சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்றார். அதற்கு பிறகு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறார். ஆகவே முன்னுக்கு பின் முரணான நிலைமைகள் இங்கே இருக்குதோ என்ற ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே கட்கோளம் பகுதியில இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னா பிறகும் அங்க இராணுவ முகாம்கள் இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவும் பெரிய அளவு விமர்சனமானது. இந்த ஒரு அரசாங்க ஆணையே மதிக்காம இருக்கின்றார்களோ, பழையபடி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுல தான் இந்த ஆட்சி அமைந்திருக்கின்றதான ஒரு கேள்வி ஒன்று வெகுவாக எழுந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது எவ்வாறாக இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விஷயம் நடந்த பிறகு சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகவலி புத்தக பதிவுல, தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகவலி புத்தக பதிவில் ஒரு கருத்தை ஏற்றிருக்கின்றார். அதாவது சாணக்கியன் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது அதுல ஒரு முக்கியமான எதிர்வினைய ஆற்றியிருந்தார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர். அவர் சொல்கின்றார், சாணக்கியன் இந்த பலாலி கேப்பாப்பிலோ காணிகள் விடுவிக்கப்படுமான்னு கேட்க அவர் சொல்லியிருந்தார், இராணுவத்தின் வசம் உள்ள காணிகள் முற்றாக விடுவிக்கப்படாது என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். இதற்கு முதல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாடுகளை இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விஷயங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆக இந்த விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களே இந்த சந்திப்பு ஒரு
தோற்று போன ஒன்றோ அல்லது வெற்றியளிக்காத ஒன்று என்று அவர்களே சொல்கின்றார்களோ என்றால் பிரதானமாக அதில் கூறப்பட்ட விடயங்கள் காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விடுதலை என்று பெரிய விஷயங்கள் பேசப்பட்டது. அதுல இந்த காணி முடிப்பு தொடர்பாகத்தான் ஜனாதிபதி உறுதிமொழி அளிக்கின்றார். அந்த உறுதிமொழியே இப்ப தோற்று போகின்றது என்றால் ஒரு வகையில இந்த கலந்துரையாடலே ஒரு தோற்று போன ஒன்றென்றதை இவர்களை ஒப்புக்கொள்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே பெரிய அளவில் இந்த விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன முடிவு மக்களுக்கு வரப்போகின்றது என்பதனை.